கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. நற்கிரியை செய்யணுமா, நல்ல செயல்கள் செய்யணுமா. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போன்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ, இல்லை நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோமோ, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில எப்படி வாழணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும் சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், பிதாவுக்கு பிரியமானபடி வாழணும். இன்னைக்கு இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ சில காரியங்கள் மட்டும் நம்ம யோசித்து பார்ப்போம். 24 மணி நேரம் நம்ம நல்ல செயல்கள் செய்கிறோமா? அந்த 24 மணி நேரத்தில் சில தீய காரியங்கள் உள்ள வருதா? நற்கிரியை இருக்கு, துர்க்கிரியை இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 28:20 எழுதிருக்கு துர்க்கிரியை. துர்க்கிரியை செய்யும்போது அவனுடைய வாழ்க்கையில நிறைய ஆபத்து வந்துடும். கிறிஸ்து இயேசுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக ஒரு மனுஷன் நற்கிரியை மட்டும்தான் செய்யணும். நற்கிரியை செய்யறவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க. நற்கிரியை செய்யாம துர்க்கிரியை செய்யும்போது, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில தண்டனைக்குள்ள போயிருந்தாங்க. பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 28:20 எழுதியிருக்கு. அந்த வசனத்தையும் நம்ம தியானிப்போம். அப்போ ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். சில குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய கேள்விகள் அடிக்கடி வரும். நான் தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டேனே, நான் தான் நல்ல ஜெபம் பண்ணிட்டேனே, நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் கர்த்தருக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, இப்படி நிறைய மைண்டுக்குள்ளே செட் பண்ணி வச்சுட்டு நிறைய கேள்விகள் அடிக்கடி உள்ள வரும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் 2015 கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 2016 முழு நேரம் ஒழித்து வந்தேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படித்தேன். அதுக்கப்புறம் தேவனர்கள் அப்போ மினிஸ்ட்ரி கொடுத்தாரு. கர்த்தர் கிருபையினாலே ஆன்லைன் மூலியமாக செய்தி அனுப்ப ஆரம்பித்தோம். 24 மணி நேரமும் நம்ம சிந்தனை எப்படி இருக்கு, நம்ம நினைவு எப்படி இருக்கு, உலகத்துக்காக ஓடுறோமா, யாருக்காக நம்ம வாழ்கிறோம், இதெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசித்து தியானிக்க ஆரம்பித்தேன். உண்மையிலே பைபிள் பிரகாரம் வாழ்ந்தால் அதிகமான ஆசீர்வாதம் இருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பமெல்லாம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஒரு மனுஷன் வாழ்றானோ நிறைய பிரச்சனைகளை போயிருந்தான். அதையும் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணுமா, இன்னிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா, அது நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த உலகத்திலே எங்க பார்த்தாலும் நிறைய ஆபத்து காத்திருக்கு. கூடயே இருக்கிறாங்க, திடீர்னு ஏமாத்திடுறாங்க, பழகிட்டே இருக்கிறாங்க, மோசம் போக்கிடுறாங்க, கூடயே இருக்கிறாங்க, அவங்களாலே நமக்கு பிரச்சனை வந்துடுது. பக்கத்து வீடா இருக்கும், அவங்க மூலியமா பிரச்சனை வந்துடுது. வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, அவங்க மூலியமா பிரச்சனை வந்துடுது. ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததில்ல. அன்பு கூறணும், நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், அந்நியரை உபசரிக்க மறாதிருங்கள், தான தர்மம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு மனுஷன் யோசித்து தேவ திட்டத்துக்குள்ள வந்தாச்சு அப்படின்னாலே ஆசீர்வதிக்கப்படும். அதே போல தேவ திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா,
முதல்ல பரிசுத்தமா வாழணும், இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளையா மாறணும், எல்லாவற்றைக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், தீமையை வெறுத்து நன்மை செய்யணும். ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன். உபாகமம் 28:20 ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு விலகிட்டான் அப்படின்னா அவன் துர்க்கிரியை செய்ய போயிருந்தான். ஏன்னா வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. உபாகமம் 28:20 இருக்கு. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியை நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழி மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். 3 பாயிண்ட் வருது. சாபம், சஞ்சலம், கேட்டையும். கேட்டையும் அப்படின்னா கெட்டு போயிடுவான். சஞ்சலம் அப்படின்னா வருத்தம் மட்டும்தான் இருக்கும். சாபம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆசீர்வாதம் இருக்காது. இதெல்லாம் எப்போ அந்த பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக நற்கிரியை செஞ்சா அவனோட வாழ்க்கையில மிஸ்டேக் வரமாட்டுக்கு. எப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துர்க்கிரியை செய்யறானோ அப்போ அவனோட வாழ்க்கையிலே நிறைய கேடான காரியங்கள் உள்ள வந்தது. நான் கையில பைபிள் வாசித்து என் வாழ்க்கையிலே நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க நான் மிஸ்டேக்கா இருக்கேன், எங்க வளரணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நான் பார்த்ததில் சொல்லிட்டாங்க. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா 24 மணி நேரம் நற்கிரியை செய்யறான்னா, ஏன்னா நம்ம பரலோகத்துக்குள்ள போகும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 எழுதப்பட்டிருக்கு, அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். நான் பரலோகத்துக்கு போகும்போது எது கூட போகுது அப்படின்னா, நான் என்ன செயல்கள் செய்து கொண்டிருக்கிறேனோ அந்த செயல்கள் அப்படியே பரலோகத்துக்குள்ள போகுது. நான் அந்த பூமியில 24 மணி நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், யாருக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், அதை நம்ம ஈஸியா எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையில இயேசுவுக்காக ஓடவே மாட்டாங்க, நன்மை செய்யவே மாட்டாங்க, நற்கிரியை செய்யவே மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க தனக்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல செயல்கள் செய்யணும், ஒரு நன்மை செய்யணும், அதெல்லாம் இருக்காது. ஆனா சில ஜனங்கள் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவ திட்டம் என்ன யோசித்து பார்ப்பாங்க, இப்படிதான் நான் வாழணும், வசனம் இப்படிதான் போட்டிருக்கு, அப்ப அதே மாதிரிதான் என் வாழ்க்கை இருக்கணும், வசனத்தின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு விலகி வாழ்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக நான் நற்கிரியை தான் செய்யணும், நான் நல்ல செயல்கள் தான் செய்யணும்னு சொல்லி நல்ல செயல்கள் மட்டும் செய்து வாழ்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் வாலிப வயசானதுக்கு அப்புறம், அன்னைக்கு ஒரு தாயார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். வாலிபர் முகாம் போட்டிருந்தாங்களாம் ஒரு 3 நாள். அந்த 3 நாள் முகாம்ல 1000 பையங்க போயிருந்தாங்களாம். 3 நாள் முகாம். அந்த 3 நாள் முகாம்ல அவங்க பையனும் போயிருக்காங்க. அப்ப அந்த பையன் வீட்டுல வந்து அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா 1000 பேர் வந்தாங்கம்மா, 900 பேர் சர்ச்சுக்குள்ள இல்லை, 100 பையங்க மட்டும்தான் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சுத்தி பார்க்கறதுக்கு 1000 பையங்க பஸ் ஏறி போயாச்சு, சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாலிபர் முகாம்ல உள்ள இருந்து எத்தனை பையங்க பார்த்தா 100 பேர் தான், சர்ச்சுக்குள்ள இருந்து 3 பேர் 100 பேர் தான், மிச்சம் 900 ஃபுல்லா வெளியே சுத்திட்டு இருந்தது. கஷ்டப்பட்டு வாலிப பையங்களை ரெடி பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பிள்ளைகள் வளரணும் நடக்கணும்னு சொல்லி கூட்டு போனா 900 பிள்ளைகள் வெளியில இருப்பாங்க. சாப்பாடு பார்த்தா ஸ்பெஷல் சாப்பாடு வாலிப பையங்களுக்கு. ஆனால் ஒரு 3 நாள் பிரேயர்ல இருக்க முடியல, ஒரு 3 நாள் தேவனோட சமூகத்தில் இருக்க முடியல. பிறந்ததுல இருந்து கிறிஸ்டியன் தான், சர்ச்சுக்கு போற பையங்க தான், ஆனா கனி எப்படி இருக்குன்னு சொல்லி பரலோகம் பார்க்கும். இதே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக நற்கிரியைகளை செய்யணுமா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு
தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, எவைகளில் நாம் நடக்கும்படி, நல்ல செயல்களிலே நாம் நடக்கும்படி பிதாவாகிய தேவன் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவைகள் எவைகளை? நல்ல செயல்களை செய்ய ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல நல்ல செயல்கள் செஞ்சால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த கடைசி காலத்துல பணம் சம்பாதிக்கணும், நகை சேர்க்கணும், சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அப்படி ஒரு செட்டிங்குள்ள போயாச்சு. ஊழியம் பண்றதுக்கு தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. நான் 2015 கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஏசாயா வாசிக்கும் போது, யாரை நான் அனுப்புவேன், நான் போராண்டவரே, அப்படிதான் அர்ப்பணிச்சேன். தேவன் அதே போல அபிஷேகம் பண்ணி அழைத்து கொண்டு வந்தார். இந்த கடைசி காலம் உலகத்துக்குள்ள நம்ம திரும்பி பார்த்தாச்சுன்னா பொல்லாத ஜனங்களா இருக்கிறாங்க. இந்த பொல்லாத ஜனங்களுக்குள்ளதான் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல செயல்கள் செய்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அண்ணே, எங்க வீட்டுல நல்ல செயல்களே இல்லையனே, நாங்க ஒரே கெட்ட செயல்கள் தானே செய்யறோம் அப்படின்னு ஒருவேளை யாராவது அந்த கேள்விக்கு ஆன்சர் வேணும்னா உபாகமம் 28:20 அழகா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகியாச்சுனாலே அப்புறம் வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துடும். நீ செய்து வருகிற உன் துர்க்கிரிய நிமித்தம், கெட்ட செயல்கள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய். அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்பம்பா கெட்டு போறான் அப்படின்னா, அவன் கெட்ட செயல்கள் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போயிடுவான். கெட்டு போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டே வர பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தா பிரச்சனைக்குள்ள போயிருந்தான். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட வாழ்க்கை அதே போல இருக்கா? அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும் அப்படின்னா நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்யணும். அர்ப்பணிங்க, கேளுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் டெய்லி கேட்குறீங்க, எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை நல்ல செயல்கள் நம்ம செய்யறோமோ கண்டிப்பா அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ இந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. நற்கிரியை செய்யறதுக்காக எங்களை உருவாக்கி இருக்கீங்க. எங்களோட வாழ்க்கையில துர்க்கிரியைகள் இருந்தால் அதை மன்னிச்சிருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க. எங்க மேல மனம் இறங்குங்க. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இரவனத்திலே உங்க பிள்ளையோட பேசியிருக்கிறீங்க. நற்கிரியை செய்யறதுக்காக எங்களை உருவாக்கி இருக்கீங்க. அந்த சிந்தனை எங்களுக்கு தாங்கப்பா. இரவனத்திலே இன்பமான தூக்கம் தாங்க. என்னோட ஆவியை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தை சுட்டு எறியப்படட்டும்பா. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, நைட் ஷிஃப்ட்ல வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறான், டாக்டர் ஜெபிக்கிறான், நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ எல்லாரையுமே உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல சமாதானமா வாழணும், கிருபை செய்யுங்க. குடும்ப ஆசிரியப்படும் கற்று கிருபை தாங்க. வெளிநாடு போறக்கா ட்ரை பண்றாங்க. சில குடும்பத்திலே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. சில குடும்பத்திலே வீடு கட்டணும், சொந்தமா ஒரு வண்டி வாங்கணும், சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும். கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. எக்ஸாம் எழுதுறதுக்காக பிள்ளைகள் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி, தேவ ஞானத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கு, பிரிந்து போன குடும்பங்கள் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. விக்கிரத்திலே, மாந்திரியத்திலே, பில்லி சுனியத்திலே எந்த குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அந்த கிரியைகள் அழிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்ப்பத்தினியா ஜீவிரம் கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைபடட்டும். வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்ப்பா.
அப்படிப்பட்ட கிருபையில தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோட படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்பா. எல்லா குடும்பத்துக்கும் தீர்காயுசு தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலம் இணைந்த ஒரு குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேலையாடி விடட்டும். கர்த்தர் கூட இருங்க, உங்க நாமே விடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய நான் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்போதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064182 நமது உண்டாலும் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துள்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.